Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆரி ஒர்க் வந்து புதுசா நிறைய பேர் வந்து கத்துக்கிறீங்க. இந்த லாக்டவுன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடா வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து இது மோட்டிவேஷனாகவே இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணி அது எப்படி இருக்கும், அது எப்படி வந்து போடுறாங்க, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அதை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணினப்போ எனக்கு வந்து ரொம்ப கழுத்து வலிக்கும். என்கிட்ட ஏன்னா ஸ்டாண்ட் இருக்காது. ஸோ ஆரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கிறது தெரியாது, காட்டு இருக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ எப்படி வந்து ஃப்ரேமை வந்து நம்ம வச்சு ஹேண்டில் பண்ணி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அண்ட் நான் அதை வந்து பார்த்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து போடுறதில்ல. ஏன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆரி ஒர்க் வந்து வீடியோஸ் போடாமல். ஏன்னா எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஸோ அது கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நான் எப்படி வந்து ஆரி ஒர்க் வந்து நான் கற்றுக்க ஆரம்பிச்சேங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 3 to 4 months வந்து அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அப்படியே கையிலேயே ஃப்ரேமை வச்சு மடியில் இப்படி வச்சு போடுறது, அந்த மாதிரியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ நான் அப்படியே மேலோட்டமாக நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்ப்பேன். நைட்டு தூங்காமல் நம்ம ஃபோன் சும்மா நோண்டிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு என்ன பார்க்குறதுன்னு தெரியாது. ஸோ நான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டே தான் தூங்குறது, அப்புறம் எந்திரிச்சோன்னையும் அதே தான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா இதே மாதிரி கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செயின் ஸ்டிச் வந்து போட்டேன். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா எனக்கு எண்டு நாட்டு போட தெரியாது. அப்புறம் அதை எடுத்துடுவேன். அப்புறம் மறுபடியும் ஸ்டிச் மட்டும் போடுவேன். அப்புறம் மறுபடியும் அதை உருவிடுவேன். ஏன்னா அதை இழுத்தோம்னா வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அப்போது எண்டு நாட் வந்து எனக்கு தெரியாது, நாட் ஒன்று இருக்குது, அது வந்து ஃபைனலாக போட்டால் தான் இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நான் அப்படியே வந்து நான் வெறுமனே ஸ்டிச்சஸ் மட்டும் போடுவேன். அப்புறம் அது உருவிட்டு வந்துடும், எடுத்துருவேன். அப்புறம் மறுபடியும் ஸ்டிச்சஸ் போடுவேன், அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரியே கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஸோ இது வந்து எப்படி நாட் போடுறதுன்னு தெரியலையே, எப்படி நாட் போடணும் அப்படின்ட்டு. அப்போது நமக்கு வந்து த்ரெட்டு வந்து கீழ்ப்பக்கமாக இருந்துச்சுன்னா தான் உருவிட்டு வந்துடுதுன்ட்டு நான் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு 1 inch அளவுக்கு த்ரெட்டு நீட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த த்ரெட்டை வந்து நான் ஒரு ஸ்டிச்சு வந்து போடாமல் அடியில் இது பண்ணி எடுத்து இது பண்ணிடுவேன். ஸோ அது அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கீழே நம்ம ஹெம் பண்ணும்போது நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு நாட் போட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அகைன் நான் மறுபடியும் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சர்ச் பண்ணுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக இது என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோஸ் நைட்டு பார்க்கும்போது அதில் வந்து தேடி பார்ப்பேன். எண்டு நாட் வந்து அதாவது எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணணும், ஆரி ஒர்க் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் அதுக்கு வந்து எண்டு நாட்டுங்கிற ஒரு பேர் இருக்குன்னு எனக்கு தெரியும்.
அது வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். வெறுமனே ஒரு 2 ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு எண்டு நாட் போட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது வரவே வராது. அப்புறம் நல்ல வீடியோவை வந்து ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு அதில் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே பண்ணி எண்டு நாட் வந்து போட கற்றுக்கிட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லூப் வந்து நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அது எனக்கு வந்து அந்த லூப் வந்து இல்லாமல் எனக்கு நாட் வந்து போட தெரியாது. அப்புறம் அந்த நாட்டு அந்த லூப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நீடியில் வந்து அடிப்பக்கமாக விட்டு மேலே இருந்து அந்த லூப்பை கீழே இழுத்து விட்டுருவேன். அப்போ மேலே வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக போட எனக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வரல அப்படின்னா எல்லாருமே ஆஸ் யூஷுவல் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். அந்த மிஸ்டேக்ஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் கரெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதை எப்படி ப்ராப்பராக வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தேடி கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் போக போக நம்மளே வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ நீங்கள் அதுக்காக ஃபீல் பண்ணாமல் வந்து அதை ட்ராப் அவுட் பண்ணாமல் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதை கற்றுக்கலாம். ஃபுல்லாகவே அதாவது A to Z வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி தான் நான் செயின் ஸ்டிச் அதுக்கப்புறம் நாட் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கிட்ட பீட்ஸ் கிடையாது. அப்போ நான் எப்படி கற்றுக்கிறது? நான் போய் அந்த பீட்ஸ் எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு இது வருமா வராதா இதெல்லாம் தெரியாமல் இதில் போய் எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரு 10 ரூபாய்னாலும் அந்த 10 ரூபாய் வந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தான். அதை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதனால நான் ஒரு 10 ரூபாய்னாலும் சரி 100 ரூபாய்னாலும் சரி நம்ம அதை போய் எதுக்கு வேஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை பண்ணவே கிடையாது. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருந்து போன பாசி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் பீட்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணினேன். அப்புறம் அப்படியே பீட்ஸ் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படியே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். சில்க் த்ரெட் அதில் வந்து நம்ம கற்றுக்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்கே. ஸோ இந்த ஆரி ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டாஸ்க் வந்து நம்மளுக்கு அதுதான். நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து போடுறோம் அப்படிங்கிறதே வந்து பெரிய 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 விஷயம். செயின் ஸ்டிச் நார்மல் செயின் ஸ்டிச்சு கூட வந்து நம்ம அதில் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட்டு வந்து நம்ம கையில் ஹேண்டில் பண்ணி நீடில் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு ஆல்டர்னேட் நிறைய யோசித்தேன். கலராக ஜரி த்ரெட் இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ஓகே அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆங்கர் த்ரெட்டு நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு போடுற த்ரெட்டு யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அது இல்லாமல் நார்மல் சூயிங் த்ரெட்டையே யூஸ் பண்ணிக்கலாமேன்னு கூடலாம் நான் நினச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆல்டர்னேட் இருக்குங்கிறதெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். அண்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சுது. என்னன்னா சில்க் த்ரெட்டுக்கு ஆல்டர்னேட் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சில்க் த்ரெட்டு தான் வேறு வழியே கிடையாது அப்படின்னு ஆகவும் ஓகே நம்ம சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டே பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அதில் பொறுமை பத்தலை, விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு மறுபடியும் ஓகே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ண வராது, விட்டுட்டேன். அதே மாதிரி ஒரு 1 வீக் நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டே நான் தொடவே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சில்க் த்ரெட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து நல்லா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ண 2 சில்க் த்ரெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பழைய த்ரெட்டு. அதாவது நான் வந்து ஒரு 4 ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 இயர்க்கு மேலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து அதாவது நான் ஒரு ஜுவல்ஸ், அதாவது நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக வாங்கி வச்சுருந்த த்ரெட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் போட்டு அது மேலெல்லாம் பஞ்சாக வந்து ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. நான் ஓகே அதில் வரலன்னு ட்ராப் அவுட் பண்ணிகிட்டே விட்டாச்சு. அப்போ புது த்ரெட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டு அந்த த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டிச் வந்து நல்லா வந்துச்சு, செயின் ஸ்டிச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே நம்ம மறுபடியும் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா ஃபில்லிங்ஸு, அப்புறம் சாட்டின் ஸ்டிச், அந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் வந்து போட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு சில்க் த்ரெட்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரொம்ப ஃபினிஷிங்காக வராது, பட் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு வர ஆரம்பித்தவும் எனக்கு மறுபடியும் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே ஹை ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீடில் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒன்றுன்னா மாற்றி பாருங்கள், த்ரெட்டை மாற்றி பாருங்கள், அப்பவும் வரல அதே மாதிரி தான் இருக்குன்னா நீடில் மாற்றி பாருங்கள், அப்பவும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்குன்னா, அதாவது நீடில் மாற்றுறது அப்படின்னா அயன் நீடில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா துலிப் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். துலிப் பிராண்ட்லேயே நீங்கள் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதில் வராமல் இருந்திருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டாக அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேபி வரலாம். அந்த மாதிரி சின்னதாக வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எதில் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் லைட்டாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் பார்த்தீங்களா, அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நீடில் இந்த த்ரெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நல்லாவே ஸ்டிச்சஸ் ஃபினிஷிங்காக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க, அது வரல அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச்சை மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்தது வந்து டபுள் பட்டன் ஹோல்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு லாங் அண்ட் ஷார்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி வேறு ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் வந்து உங்களுக்கு அது கிளிக் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் அதே போல் ஸ்டிச்சஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து ப்ராக்டிஸிங் டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து ஃபினிஷிங்காக போட ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது ஒரு ப்ளவுஸில் போடுற அளவுக்கு நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இதே மாதிரி நான் சில்க் த்ரெட்டும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கஸ்டமர் ப்ளவுசஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து யூடியூப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ், அதாவது ஆரி ஒர்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போதே நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். டுட்டோரியல்ஸில் இருந்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டுட்டோரியலுக்குமே இப்போ போட்டிருக்க டுட்டோரியல்ஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும். நான் யூடியூப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதே போல் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். என்னோட ஸ்டார்டிங் வீடியோவிலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற கிளாத்து வந்து பத்திரமா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரி தான் நான் வந்து என்னோட ஆரி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து இந்த லாக்டவுனில் இல்லை நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் ஆரி ஒர்க் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அதையும் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் என் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. சாரி, என் வாய் குளருது. அண்ட் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.